வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இதில் வரும் கதைகள், கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நண்பர்களே, நம்மளோட தொடர்கதை நேசம் கலந்த உறவு அதோட பகுதி 7 கதைக்குள் செல்வோமா நண்பர்களே? எல்லாம் ஓகே தானே சிஸ்டர்? 1 மந்த் இதை ஹெல்ப்பாகவே கேட்கிறேன் நான். என்னோட ரிலேஷனை விட ஆர்யா என் ஃப்ரெண்ட். அவனை நம்பி அவன் வீட்டுக்கு நீங்கள் போகலாம், நான் கேரண்டி. அனைத்தையும் சொல்லி முடித்து புகழ் பெண்கள் இருவரையும் காண திகழ்மதி உஷாவின் முகம் பார்த்தாள். ஐயோ, அவங்களையெல்லாம் கூட்டிட்டு போக அது டூரிஸ்ட் ஸ்பாட் இல்லை. திகழ்மதி பார்வை வைத்து புகழ் வேகமாய் கூற ஆரியன் சிரித்து விட்டான். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், ஆனால் எங்களுக்கு பணம் என்று உஷா கூற, ஓ ஆமால்ல என்று புகழ் கூற வரும் முன், அக்கௌண்ட் நம்பர் இந்த நம்பருக்கும் சென்ட் பண்ணுங்க, அனுப்பிடலாம் என்றான் ஆரியன் தன் விசிட்டிங் கார்டை கொடுத்து. அதில்லை சார், கொஞ்சம் எமர்ஜென்சி, இவங்க மாமா ஹாஸ்பிட்டலில் என்று உஷா சொல்ல வர அவரை தடுத்த திகழ்மதி, சார் ப்ளீஸ், நீங்கள் என்னை நம்பலாம். நாளை மறுநாள் காலையில் நீங்கள் சொன்ன நேரத்துக்கு நான் கண்டிப்பாக வந்துடுவேன். எனக்கு இப்போ அர்ஜெண்ட்டாக உடனே கேஷ் தேவை. எவ்வளோ அர்ஜென்ட்னா அவ்வளோ முடியுமோ அவ்வளோ உடனே என்றால் திகழ்மதி காரணம் கூறாமல், உஷாவை கூறவும் விடாமல். புகழ்வேந்தன் தயங்க, ஓகே எவ்வளவு என்று புகழ் பக்கம் ஆரியன் திரும்ப அவனுமே விழித்தான். இதை பற்றி இன்னும் பேசியிருக்கவில்லையே. 10 லட்சம் வரைதான் புகழ் எண்ணம். அதுவும் ஆர்யாவுக்கே தான் கொடுக்க வேண்டும் என நினைத்திருக்க உடனே பணம் வேண்டும் என கேட்டவன் அவன் சிந்தித்தான். பரவாயில்ல, நீங்களே சொல்லுங்க, நான் அனுப்பிடுறேன் என்ற திகழ்மதி பக்கம் ஆரியன் திரும்ப, சார் ஒரு 10 லட்சம் போதும் என்று உஷா வேகமாய் சொல்ல திடுக்கிட்ட திகழ்மதி, இல்லை இல்லை சார், அவ்வளவு வேண்டாம் எனக்கு என்றவள் குறிப்பிட்ட தொகையை கூறினாள். எங்கே மறுப்பார்களோ என்பதைப் போல கண்டிப்பாய் அவ்வளவு வேண்டும் என்பதைப் போல் திகழ்மதி சொல்ல புகழை திரும்பி பார்த்த ஆரியன் புன்னகைக்க புகழுமே புன்னகைத்தான். ஓகே, அக்கௌண்ட் நம்பர் என மீண்டும் அதை ஞாபகப்படுத்த உடனே தன் அத்தையின் வங்கி கணக்கு விவரங்களை அனுப்பி வைத்தாள் கார்டில் இருந்த நம்பருக்கு. உங்கள் 2 பேரையும் நம்புகிறேன் சார், கூடவே ஸ்வேதாவை ரொம்பவே நம்புகிறேன். நீங்கள் அப்போ பேசின பேச்சுக்கு துளி கூட மதிக்கு செட் ஆகாது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா என்ன, அவ்வளோ இப்போ வேண்டிய தேவைக்கு மட்டும்தான் பணம் கேட்டிருக்கா. அதுக்காக அடிக்கடி பணம் கேட்டு மிரட்டுற டைப்னு நினச்சிக்காதீங்க. இனி ஒரு பைசா அவள் கேட்க மாட்டா என்று உஷா சொல்ல, எங்களுக்கு புரியுது சிஸ்டர், அப்போ பேசினதை அப்படியே விட்டுடுங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம் என்று புகழ் மேலும் தேவையான விவரங்களை தகவல்களை சொல்லி அனுப்பி வைக்க திகழ்மதி ஆரியனிடம் தலையசைத்து விடைபெற்றாள். ஆர்யா, அந்த வாங்கின விட்டப்பாரு ஒரு அறை, இன்னும் இந்த பக்கம் காது கேட்கலை. ஏண்டா அவ்வளவு பேசிட்டு இந்த பொண்ணுக்கிட்ட எப்படிடா உடனே சம்மதம் சொன்ன? எனக்கு சரிப்படலையே என்றான் சந்தேகமாய் பார்த்து புகழ். இப்போவும் நீ பண்ணினது பிடிக்கல, தப்புதான், இன்னும் 2 அறை கூட விட்டிருப்பேன். எது? ஆனால் அந்த பொண்ணு என்றவன் சொல்பவளை பார்த்து மெலிதாய் சிரிக்க, ஆர்யா என்ற புகழுக்கு புரிவது போலவும் புரியாது போலவும் இருந்தது. டேய், அந்த பொண்ணை தான் 2 நாள் முன்னாடி நம்ம ஸ்டோரில் பார்த்தேன். ஷூட்டிங் போய்கிட்டு இருக்குன்னு தெரியும், ஆனால் அந்த பக்கம் நான் போனதில்லை, அப்பா தான் பார்த்துப்பாங்க. ஷூட்டிங் ஸ்பாட் விட்டுட்டு ஃப்ளோராக தேடினேன். அன்எக்ஸ்பெக்டட் என்று சிரித்த ஆர்யாவை ஆனந்தமாய் பார்த்த புகழ், மச்சி என்று கேட்க, தெரியல, பார்த்ததும் திரும்பி பார்க்க தோணுச்சு, தேடினேன், இப்போ பார்த்ததும் சான்ஸ் மிஸ் பண்ண தோணலை. டேய் தெளிவாக சொல்லேன், எப்போ பாரு நாங்கள் நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டாகவே நினைக்கிறது. எனக்கே தெரியாத கேள்வி தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, ஏன் விடையும் கண்டுபிடிச்சா ஷேர் செய்யட்டும் என்றவன் தூரத்தில் நடந்து சென்று கொண்டிருந்தவளை பார்த்தபடி நின்றான். நாட் பேட் மேன், நல்லதாவே உன் விருப்பப்படியே நடக்கட்டும் என்று கூறியவன், ஆமாம் வீட்டில் எப்படி பேச போகிற ஆர்யா, மாமாவை நினைச்சு பயமாதான் இருக்கு என்று சொல்ல, நான் ஏண்டா சொல்லணும், ஸ்டார்ட் பண்ணினைல, வந்து கண்டினியூ பண்ணு என்றவன் திகழ்மதி அனுப்பிய வங்கி எண்ணோடு அவள் என்னையும் சேமித்தான் அலைபேசியில். நானா? என்ன நானா? நீயேதான். ஆகாத போகாத வேலையெல்லாம் பார்த்தாச்சு, இதுக்கு மட்டும் மாமாவை நினைச்ச பயமாக இருக்கா? வந்து நீதான் பேசுகிற. திகழ் வர்றது எதுவுமே சொல்ல வேண்டாம், அதை நான் வரும்போது பார்த்துக்கிறேன். நீதான் கதாசிரியர் மாதிரி டெவலப் பண்ணுவியே, நாளைக்கு வந்து ஏதாவது சொல்லிட்டு போ. ஏதாவதுன்னா மழை வருமா வராதானா, இதெல்லாம் ஓவர்டா. ஆனாலும் கேள்வி தெரியல பதில் தெரியலன்னு சொல்லிட்டு வச்சப்பாரு பேரு. திகழ்மதி திகழ் ஆயிட்டாங்களா உனக்கு? நீ நடத்து என்று கிண்டல் செய்தவன் தோள்களில் கையை போட்டு விளையாடபடி சென்றான் ஆர்யா.
மாலை கான்சன்ட்ரேஷனில் வேலையை ஒரு பார்வை பார்த்துவிட்டு தந்தை வரும் முன் வீட்டிற்கு சென்ற ஆரியன் கிளம்பி மீண்டும் புகழ் வீட்டிற்கு வந்து சேர்ந்தான். நினைச்சேன்னா நீங்கள் வருவீங்கன்னு என்று முதலில் பார்த்து வரவேற்றது ஸ்வேதா தான். இவன் பண்ணின வேலைக்கு நான் எங்கள் அப்பா கிட்ட தலைமறைவாக சுற்றிட்டு இருக்க வேண்டியதா போச்சு என்று புலம்பலுடன் உள்ளே வர வள்ளிதேவி அமர்ந்திருந்தார். ஆர்யா, வா வா, ரொம்ப நாளாக இந்த பக்கமே காணவேன்னு நினைச்சேன் என்று வள்ளிதேவி அழைக்க, அதான் நீங்கள் வந்து பெரிய குண்டா என் தலையில் போட்டுட்டீங்களே, அப்புறம் எங்கே வர்றது என்று சுற்றிலும் பார்த்தவன், மாமா எங்க என்றான் ஹஸ்கியான குரலில். அவர் வர நேரமாகும், நீயும் என் மேலே கோபமாக தான் இருக்கியா ஆர்யா என்று வள்ளிதேவி கேட்க, நான் காப்பி கொண்டு வரேன்னா என்று உள்ளே சென்றாள் ஸ்வேதா. உங்கள் மேலே மட்டும்தான் கோபமாக இருக்கேன். பாட்டி சொத்து வேணும்னா அது தூங்கும்போது கைரேகையை எடுத்துட்டு போகிறதுக்கு இல்லாமல் போய் பாட்டிக்கிட்ட கேட்டு வச்சிட்டீங்க. அவங்க அப்பா கிட்ட சொல்ல அப்பா மாமாவை சத்தம் போட இப்போ லாஸ்ட்டில் என் தலை தான் உருளுது. பட்டுன்னு கல்யாணம் பண்ணினாதான் ஆச்சுன்னு நிற்கிறாங்க எல்லாரும் என்றான். நீயுமாடா? நான் அதெல்லாம் கேட்பேனா? உன் மாமா தான் சொத்தோட வா, இல்லைன்னா உன் அண்ணன் வீட்டில் போய் இருந்துக்கோன்னு சொல்லிட்டாரு. அவர் தொல்லை தாங்காம தான் அம்மா காதில் போட்டு வச்சேன். உனக்கு என்னடா கண்ணா, பொண்ணு எப்படி இருந்தாலும் அண்ணனும் அண்ணியும் ஓகேன்னு சொல்லிட்டாங்களே, எவ்வளவு நாள் தான் நீயும் இப்படியே சமாளிச்சிட்டு இருக்க போற? பொண்ணு யாருன்னு காட்டு, அத்தை வேணா அவங்க வீட்டில் பேசுகிறேன் என்று சொல்ல தான் வந்த வேலை சரியாய் நடந்து கொண்டிருந்தது ஆரியனுக்கு. அதேதான், உங்கள் ஹெல்ப் கேட்டு தான் வந்திருக்கேன் என்று ஆர்யா சொல்ல வாசலில் பைக் நிற்கும் சத்தம். புகழ்தான் வந்திருக்குதான். சொல்லுடா, பொண்ணு வீட்டில் பேசணுமா? பேசிடலாம் என்று வள்ளிதேவி கூற, இல்லை உங்கள் அண்ணன்கிட்ட பேசணும். அண்ணன்கிட்ட என்ன பேசணும்? அப்படி கேளுங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தப்பு பண்ணிட்டேன் அத்தை என்று சொல்ல, என்னடா பண்ணி வச்ச என்றார் புரியாமல். இவனா? இவன் எங்கே இங்கே? நினைத்தபடி புகழ் ஆரியன் அருகே வர ஸ்வேதா காப்பியோடு வர, பண்ணி வச்சது உங்கள் மகன்தான். 4 நாள் ஆச்சு. இப்போ நீங்கள் ஹெல்ப் பண்ணினாதான் நான் வீட்டுக்கு போக முடியும் என்று பொடி வைத்து பேசியான் ஆரியன். என்னடா பேசிகிட்டு இருக்க என்று புகழ் அமரவும் காப்பியை எடுத்துக்கொண்ட ஆரியன் புரியாமல் வள்ளிதேவியும் ஸ்வேதாவும் முழித்து கொண்டு இருக்கும் பொழுதே, சொல்லு புகழ், நீதானே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச. இப்போ அவள் வீட்டில் பிரச்சனை ஆகிட்டு. நாளைக்கோ நாளன்னைக்கோ அவள் வீட்டை விட்டு வந்தால் அத்தை ஹெல்ப் பண்ணினாதான் அப்பா கிட்ட பேச முடியும் என்று சொல்ல குடித்து கொண்டிருந்த காப்பி மூக்கில் ஏறி இருமலோடு வெளிவந்து கொண்டிருந்தது புகழுக்கு. ஏன்னா கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சா என்றதில் வள்ளிதேவி அதிர்ந்திருக்க ஆரியனின் இந்த பேச்சில் ஸ்வேதாவுமே வாய் திறந்து பார்த்திருந்தாள். வேற வழி தெரில அத்தை, அவளும் அலறா, இவனும் கல்யாணம் தான் ஒரே வழின்னு சொல்லிட்டான், அதான் நானும் வேற வழி இல்லாம என்றவன், சொல்லுடா என்ற புகழ் முதுகில் தட்ட, அறிவிருக்கா புகழ் உனக்கு? என்ன வேலை பார்த்து வச்சிருக்க? அண்ணா சும்மாவே என் மேலே கோபமாக இருக்காங்க, இப்போ போய் நீ என்ற வள்ளிக்கு இப்பொழுதே படபடப்பாய் வந்தது. போயும் போயும் இதற்கா இவன் தன்னிடம் உதவி கேட்டு வரவேண்டும் என்று நினைக்கும் அளவிற்கு வந்து விட்டார். ஏண்டா என்ற பார்வை புகழ் ஆரியனை பார்க்க, என்னை கோர்த்து விடும்போது நல்லா இருந்துச்சா? திகழ் வரும்போது நீயும் குடும்பத்தோடு வந்து சேரு என்று புகழ் காதில் முணுமுணுத்து விட்டு சென்றான் ஆரியன். மனைவியை பரிதாபமாய் பார்த்தபடி அமர்ந்திருந்தான் புகழ். இந்த கதை தொடரும் நண்பர்களே. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நன்றி.